வடிவே வடிவே வந்துட்டே அத்தா. வா வா. என்ன அத்தா கிளம்பிட்டீங்களா? என் பிள்ளைய பேசி பேசியே கவுத்து விட்டாலே சரியான காரிய அத்தா அத்தா என்னம்மா? அத்தான் 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 பொத்தானுக்கு அத்தா, இதுல உங்களுக்கு நான் தயிர் சோறு ஊறுகாயும் வச்சிருக்கேன். பாவி பாவி விளங்காத சிரிக்கி எடுவிட்ட சிரிக்கி வேலை செய்யற என் பிள்ளைக்கு தயிர் சோறு ஊறுகாயா நல்லா இருக்குடி. சரிம்மா. இவன் எப்படி ஆளு பொண்டாட்டியில தையலுக்கெல்லாம் போறான்ல. என் செல்ல அத்தா. சீச்சி கருமம் கருமம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கே. என்னடி எழுவுது வேலைக்கு போற நேரத்துல இப்படி கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்காளே, இவனுக்கு எப்படி வேலைக்கு போகணும்னு தோணும். என்ன செல்லம்? மகனை ஐஸ் வச்சே மயக்கி விட்டா மாயக்காரி. இதெல்லாம் ஒரு பொம்பளை. நான் காலையில எந்திரிச்சு வீடு கூட்டி வாச தெளிச்சு கோலம் போட்டு எல்லாம் பண்ணுவேனா, இவன் நோகாம எந்திரிச்சு புருஷனுக்கு சோறாக்கி குழம்பு வைக்காம ஒண்ணு வைக்காம வெறும் தயிரை வச்சு கொடுத்து அனுப்பி விடுவாள். நான் இருக்கேன் இந்த கூத்து. இவனும் வெக்கமே இல்லாம பொண்டாட்டி அழகுல மயங்கி போய் என்ன சொல்லலாம் எது சொல்லலாம் என்ன வேணும் எது வேணும்னு மயங்கி போய் கிடக்கானே. கொடுமையில இந்த வீட்டுலதான் நடந்து தொலை என் கண்ணால பாக்கணும்னு என் தலை எழுத்து அந்த கடவுள் என்ன சீக்கிரமா கூட்டு போய் தொலைய மாட்டேன்றாரு. என்ன ஏதோ கருகிற வாடை அடிக்குது? ஏங்க உங்களுக்கு கருகிற வாடை அடிக்குதா? சிரிக்கி நம்மளத்தான் சொல்றான். பின்னாடி நிக்கிறத பாத்துட்டா அங்க யாரு இருக்காங்க? யாரும் இல்லம்மா. சரிங்க அத்தா, உங்களுக்கு நான் ஷூ மாட்டி விடுறேன். சரி செல்லம். ஏங்க ஷூ அவ்வளோ டஸ்டா வச்சிருக்கீங்க? என்கிட்ட சொன்னா நான் கிளீன் பண்ணி தருவேன். இருக்கட்டும்மா, பரவாயில்ல. என்னத்துக்கு இப்படி அடி போட்டு கிடக்கான்னு தெரியலையே. பாப்போம் என்ன கேக்குறான்னு பாக்கத்தானே போறேன். அத்தா ஐயோ இவ அத்தான்னு கூப்பிடுறதுல எனக்கு அப்படியே நெருப்புல எரியற மாதிரி இருக்கே. எங்க மறுபடியும் ஏதோ கருகிற வாடை அடிக்குதுங்க. ஒருவேளை நான் அடுப்புல எதையும் வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேனா? இல்லையே, அடுப்புல எதுவும் வைக்கல. சோறை வடிச்சிட்டு தயிரை தாளிச்சு கிண்டிட்டு அடுப்பு அமர்த்திட்டு தான் வந்தேன். அப்புறமும் கருகிற வாடை அடிக்குது. உங்களுக்கு எது அடிக்குதாங்க? இல்லம்மா, எனக்கும் தான் அப்படி வாடை அடிக்கல. எனக்கு தான் அப்படி வாடை அடிக்குதா? யார் வயிறு எரியுதுன்னு தெரியலையே. வயிறு தாண்டி எரிஞ்சிட்டு இருக்கு. வேலைக்கு போறவன உட்கார வச்சு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா? இருக்கட்டும் அவன் வேலைக்கு போகட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. வடிவே, என்னத்தான் இன்னைக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா என்ன? எடுவட்டவை பெத்த ஆத்தா நான் ஒருத்தி குத்தி கணக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன். பொண்டாட்டிட்ட போய் உனக்கு எது வேணுமான்னு கேக்குறான் பாரு. இது நான் வரைக்கும் என்கிட்ட உனக்கு என்னம்மா வேணும், உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா அப்படின்னு ஏதாச்சும் கேட்டிருப்பானா? இவனெல்லாம் நான் தான் பெத்தனா என்னன்னு எனக்கே தெரியல. இருக்கட்டும் உங்க ஆட்டை எத்தனை நாளைக்கு நான் பாக்கத்தானே போறேன். புள்ள குட்டி நான் அதுக்கப்புறம் தெரிய முடியும் என்னோட கஷ்டம் என்னன்னு. இப்ப நல்லா தாண்டி இருக்கு உனக்கு, இதுக்கப்புறம்ல இருக்கு உனக்கு ஆப்பு. இல்ல அத்தா, எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தா. அத்தான் என்னத்தான் அத்தானா தெரியல. அப்பா பாரு அத்தான் தான். நான் கூட என் புருஷனை இத்தனை அத்தான் போட்டதே இல்ல. சொல்லுமா ப்ளீஸ்மா. அட எடுவட்ட வேலை வேணானாலும் இந்த எடுவட்ட சிரிக்கி பையன் சும்மா இருக்க மாட்டான் போலயே. ஐயோ நம்மள சிரிக்கன்னு சொல்லி வஞ்சிக்கிட்டு இருக்கமே. எடுவட்ட வயே. சரி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேக்குறதுனால இன்னைக்கு கிளி பரோட்டா வாங்கிட்டு வாங்க. ஆமா, இவளுக்கு கிளி பரோட்டா கேக்குது. கிளி பரோட்டா சவத்துல ஓட்டினா பள்ளி என்னடா இருக்கா, இவளுக்கு கிளி பரோட்டா கேக்குது. சரி செல்லம், நேற்று எப்படி நைட்டு தூங்காம வெயிட் பண்ணியோ அதே மாதிரி இன்னைக்கு நைட்டும் வெயிட் பண்ணி உனக்கு நான் கிளி பரோட்டா வாங்கிட்டு வரேன். ஐயோ எடுவட்ட வேலை, வழங்காத வேலை, உருப்படாத வேலை. நினைச்சேன் கருகிற வாடை அடிக்கிறதுலயே நினைச்சேன் இப்படிலாம் நடக்க முடியும். இப்பதானே தெரியுது உங்க வயிறு எரிஞ்சிருக்குன்னு. வாய மூடி. அதெல்லாம் மூட முடியாது. இது ஏன் வாயு, நான் எப்படி வேணா பேசுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஐயோ, ஒருத்தி வச்சுக்கிட்டே சமாளிக்க முடியாது. இதுல இது எங்க இருந்து வந்துச்சு? ஆமாமா, இப்ப யாரு இல்லன்னு சொன்னா நீ தான் பெத்த. அப்புறம் பக்கத்து வீட்டு அம்மாவை பெத்துச்சு. சொல்ல மாட்டேன், ஏன் சொல்ல மாட்டேன்? உன்னை 10 மாசம் அந்த வயிற்றுல சுமந்து பெத்தேன் பத்தியா? ஆமா, இது மட்டும் தான் 10 மாசம் சமக்குது. மத்தவங்களும் 2 மாசம் 3 மாசம் சமக்குறாங்க பாரு. என்னம்மா பிரச்சனை உனக்கு? என்னம்மா எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? அட கிளவி, நடுப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஏண்டா பெத்தவ நான் உனக்கு மிச்சம் இல்லாம போயிட்டேன்லடா. ஏம்மா அப்படி சொல்ற? ஏண்டா எடுவட்ட வேலை, உன் பொண்டாட்டிய மட்டும் இப்படி விழுந்து கவனிக்கிறியே. வேலைக்கு போயிட்டு வரத்துல என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கறல. ஒரு வயசான கிழவி நான் வீட்டோட இருக்கேன்லடா. வீட்டோட இருக்காட்டி காட்டோட இருக்க வேண்டியதானே? யார் வீட்டுல இருக்க சொன்னா? எனக்கு எத்தனை நாள் இந்த கையால விதவிதமா சமைச்சு கொடுத்துருப்பேன். நீ வேலைக்கு போன ஒரு நாள் நானும் உனக்கு தயிர் வச்சு நான் ஊறுகாய் வச்சிருக்கேனாடா. ஆனா இப்ப உன் பொண்டாட்டி உனக்கு வெறும் தயிர் ஊறுகாய் வைக்கிறா. அவளுக்கு நீ என்ன வேணும் ஏது வேணும்னு கேக்குற. உன்னை இத்தனை நாள் நான் 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி விட்டுருக்கேன். என்ன ஒரு நாள் ஏதாச்சும் வேணுமாமான்னு நீ கேட்டிருப்பியாடா. ஏம்மா அப்படி போய் சொல்ற? நான் என்னடா போய் சொன்னேன்? நேத்து தானே. சொல்லு
நேத்து தானே வாங்கிட்டு என்ன வேணும்னு கேட்டேன். ஏமா அப்படி வந்து போய் பேசிட்டு இருக்க? சொல்லாதடா சொல்லாதடா. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த நாள் சும்மா தயிர் ஊறுகானாலும் வச்சு விட்டு இனிமே அது கூட வச்சு விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. ஐயோ டேய் சொல்லிராத சொல்லிராத. இங்க வந்தது தப்பா போச்சோ. இல்ல வடிவு, நேத்து எங்க அம்மா உங்க அம்மா இலை உனக்கு கையெடுத்து கும்பிடுறேன்டா, என்னை நொறுக்கி விடுவா. நேத்து மட்டன். ஐயோ செத்த. மட்டன் நான் சொல்றேன் தா. இன்ன வரைக்கும் ரயில் வண்டி ஓடின வணக்கா கூச்சு கூச்சு கூச்சுன்னு கத்திட்டு கிடந்தா, இப்ப நான் சொல்றேனா? சொல்லு. அது வந்து நம்ம வீட்டுல கறி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனாலதான் 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வாடா, மருமகளுக்கு நல்லா குழம்பு வச்சு மட்டன் சுக்கா பண்ணி தரேன்னு சொன்னேன். அடி பாவி கிழவி, எப்படி எல்லாம் போய் சொல்லுதுன்னு வரேன். நேத்து தானே மட்டன் பிரியாணி, இப்ப சிக்கன் லெக் பீஸு, சிக்கன் கோலா உருண்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அப்புறமும் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தேன்னு வாய் குசாம வந்து கேட்குது பாரு. ஏங்க உங்க அம்மா சொல்றது உண்மையா? ஐயோ இன்ன வரைக்கும் அத்தான் அத்தானு கொஞ்சிக்கிட்டு கிடந்தா, இப்ப ஏங்கன்ற அடுத்து வாடா போடான்னு வரும் போலயே. என்னங்க ஐயோ ஆமாஞ்சல் ஆமாஞ்சல் அந்த மறைச்சுக்கிறேன். ஆமாஞ்சல் இருவட்ட சிரிக்கி கையில இருக்க ரேகையெல்லாம் முகத்துல வச்சுக்கிட்டு இது படத்துல பாட பாரு. என்னங்க உங்கள்கிட்ட தான் கேக்குறேன். நான் சொல்றேன்லம்மா, அத்தை போய் சொல்றேன்னு நினைக்கிறியோ? கிளவிய நம்பவே கூடாது. உங்களைத்தான் கேக்குறேன், என்ன பார்த்து சொல்லுங்க, என் கண்ணா பார்த்து சொல்லுங்க. அம்மா நான் சொல்றானு பாரு, இவன் முழிக்கிற மூலையிலேயே அவ கண்டுபிடிச்சிடுவா. ஆமாம்மா. போய் சொல்லாம சொல்லுங்கன்னு சொன்னேன். உங்க அம்மா நேத்து உண்மைக்கே மட்டன்னு தான் கேட்டுச்சு. ஆமாம்மா, மட்டன் பிரியாணி தான் கேட்டுச்சு. ஐயோ போட்டு உடைச்சிட்டானே. அப்புறம் சிக்கன் எதுவும் கேட்டுச்சா? ஆமா, சிக்கன் சிக்கன் லெக் பீஸ். நினைச்சேன். வேற வேற சொல்லுங்க. கோலா உருண்டை. கிளவி அண்டைய உலக உருண்டை கணக்கா இருக்கு, இதுக்கு கோலா உருண்டை. அத்தான் அமண்ட எவ்வளவு ஆச்சு? 100 ரூபா சொல்லு, 100 ரூபா சொல்லு, 100 ரூபா. 100 ரூபாய்க்கு உங்க தாத்தா கூட தர மாட்டாரு. உங்ககிட்ட தான் கேட்டேன், அமௌண்ட் எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு வேணா என்ன, உனக்கு என்ன, எனக்கு என் பிள்ளை வாங்கி தரான். இவ்வளவு நேரம் என்ன பேச்சு பேசுனீங்க? நான் புருஷன் எனக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு எவ்வளவு ஒருத்தருக்கு கேக்குற மாதிரி பேசுனீங்களே. இப்ப நீங்க கிட்டத்தட்ட 2000 ரூபாய் 2000 ரூபாய் இருக்கும்லங்க. 2000 ரூபாய்க்கு 10 ரூபா கம்மி. ரொம்ப முக்கியம். 2000 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கீங்க, அது தனியா. ஆமா, எனக்கு தெரியாம எப்படி வாங்கி கொடுத்தீங்க? டொமேட்டோ ஸ்விக்கி ஏதோ ஆர்டர் பண்ணிட்டீங்களா? இல்ல, பின்ன அது வந்து தபால்காரை மாதிரி ஒரு ஆளை அனுப்பி கொடுத்தேன். நினைச்சேன் 9 மணிக்கு எந்த தபால்காரையும் தபால் கொடுக்கறான்னு. இப்ப உங்ககிட்ட வர்றேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம மட்டன் பிரியாணி, சிக்கன் லெக் பீஸு, கோலா உருண்டை கேக்குது நடுராத்திரி. நடுராத்திரி இல்லம்மா மருமகளே, ஒரு 9:30 இருக்கும். ஆமா, அதுக்கு முன்னாடி ஒரு 5 தோசை சுட்டு கொடுத்தேனே, அதை என்ன பண்ணீங்க? நாய்க்கு போட்டீங்களா? நீ சுட்டு கொடுத்த தோசையாச்சே, நாய்க்கு போய் போடுவேனா? என்ன பண்ணீங்க? என் வாய்க்குள்ளதான் போட்டேன். அத்தி இதுண்ட வயிறா வண்ணஞ்சாலா? என்ன வைக்காத மருமகளே. என்னால 2 தோசைக்கு மேல திங்க முடியல, இதுக்கு 5 தோசை பத்தாததுக்கு கார சட்னி, அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கனு லெக் பீஸு, கோலா உருண்டை, அப்புறம் பத்தாததுக்கு 2 வாழைப்பழம் திண்டையில. என்ன வைக்காதடி, சும்மாவே வயிறு செரிமானம் ஆக மாட்டேங்குது. நானே என்ன பண்றதுன்னு தெரியல. கிளவி இத்தனை திண்டையில எப்படி செரிமானம் ஆகும்? அடைச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும். எடுவட்ட சிரிக்கி, இவளுக்கு கொடுக்காம திண்டுட்டேனா, அதான் இவளுக்கு வயிறு எரியுது. என்ன முழங்குற? ஒண்ணுமில்லையே. எல்லாம் உங்களை சொல்லணும். பேசாம கிளவின்னு பார்க்காம இத்தனை வாங்கி கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? நான் என்னமா பண்றது, வாங்கி கொடுத்தாலே கொடுன்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்குது. இல்லைன்னா அழுகுது. நான் என்ன பண்ண முடியும்? பார்க்க பாவமாவும் இருக்கு. இருக்கும் ஏன் இருக்காது? ஏற்கனவே உங்க ஆத்தாளுக்கு சுகரு 170 இருக்கு. இனி வாங்கி கொடுங்க, நல்லா 200 தாண்டட்டும். ஐயோ அது வேற இருக்கும். அப்பப்ப சுகர் இருக்கதையே மறந்து போயிருது. பாருங்க அத்தை, இன்னொரு வாட்டி இப்படிலாம் வாங்கி திங்கிறதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. சரி செய்வா, என்ன செய்வா? என் உடம்ப எனக்கு பாத்துக்க தெரியும். இன்னும் பாருங்களேன், அப்புறம் என்ன செய்வேன்னு நீ செஞ்சுதான் பாரு. என்னதான் செய்வேன்னு சொல்லிதான் பாரு. என்ன செய்வேனா? இருங்க, துணி தைக்கிற ஊசிய வச்சு வாயை தச்சு விட்டுறேன். அப்பனா தானே வாயை கட்டிட்டு இருப்பீங்க. ஐயோ இந்த எடுவட்ட சிரிக்கி செஞ்சாலும் செய்வா, எதுக்கு வம்பு? சொல்லுங்க, இன்னொரு வாட்டி இப்படி செய்வீங்களா? என்ன வாய் தலை போடுது? செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு கேட்டேன்.
அது வந்து செய்ய மாட்டேன். இத்தனை வாட்டி தாளம் போட்டதுக்கு அப்புறம் செய்ய மாட்டேன்னு வாயில இருந்து வருது. ஏங்க அதுக்கு சொல்றதா உங்களுக்கும் இன்னொரு வாட்டி அது வாங்கி கொடுத்தேன் இது வாங்கி கொடுத்தேன்னு கேள்விப்பட்டேன். அம்பிடுத்தேன் என்ன செய்வேன்னு தெரியாது. அடியோட விட்டு சிரிக்கி வந்துன்னா 6 மாசம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள என்னையோ என் பிள்ளையோ என்னமா உருட்டுறா மிரட்டுறா. செல்லக்குட்டீஸ், புதுசா மாமியார் மருமகள் காமெடி வீடியோ போடுறோம் செல்லக்குட்டீஸ், கொஞ்சம் பாருங்க செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க செல்லக்குட்டி. அப்படியே பெல் பட்டனா ஆள் வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.